friends, welcome to Sambia channel, the 50 reality show episode 25 பத்தின விரிவான பார்வை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வியூஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. மக்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஆர்வம் வந்து அவங்க சுத்தமா போகுது. ஏன்னா இது ரெக்கார்டட் ஷோ அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியறதுனால அண்ட் கிளைமேக்ஸ் தெரிஞ்சுட்டே பார்க்கறதுனால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு தெரியுது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம எடுத்துட்டோம். ஸ்ருதிகா இன்னமும் உள்ள இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன். அண்ட் இன்னும் ஒரு 1000 பேராச்சும் இந்த வீடியோவை பாக்குறீங்கல்ல, ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எபிசோட் ஸ்டார்டிங்ல வன்ஷித் சொல்றாரு, எனக்கு சிவித்தை வந்துட்டு வெளியிலேயே தெரியும், அவருக்கும் எனக்கும் பழக்கம் உண்டு. ஆனா இங்க உள்ள வந்த பிறகு அவர் தான் வந்து எனக்கு பிரின்ஸ் நர்லா கிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சாரு. வெளியில போறதுக்கு முன்னாடி, அதாவது நான் எலிமினேட் ஆகி போறதுக்கு முன்னாடி அவர் தான் இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சாரு. ஆனா நான் எலிமினேட் ஆகி போன பிறகு அது டிவில வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கான்சாதி எனக்காக பேசும்போது சிவித் வந்து கான்சாதிய திட்டுறாரு, கான்சாதி கிட்ட சண்டைக்கு போறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படி நம்மளை பத்தி தெரிஞ்ச ஒரு பையனே வந்துட்டு இப்படி நம்மளுக்கு அகேன்ஸ்டா பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் மனிஷாவும் சொல்றாங்க, சிவித் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அண்ட் ஸ்ருதிகாவும் சொல்றாங்க, சிவித் வந்து சும்மா பிரின்ஸுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பிரின்ஸ் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதுனால அப்புறம் ஃபிளர்ட் பண்றது, இதை தவிர வேற எதுவுமே சிவித் வந்து பண்றது இல்ல. பிரின்ஸ்க்கு பின்னாடி போய் உங்களுக்கு டவல் வேணுமா, பிரஷ் வேணுமான்னு சொல்லிட்டு பிரின்ஸுக்கு சேவகம் செய்யறதுக்காக தான் சிவித் உள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அண்ட் மனிஷா சொல்றாங்க, ரஜத் அண்ட் பிரின்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஹெட் மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களை வந்துட்டு சீக்கிரமா எலிமினேட் பண்ணிட்டு நம்மளெல்லாம் சைட் கேரக்டர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்களெல்லாம் வந்து சீக்கிரமா நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து லீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. அண்ட் வன்ஷ் சொல்றாரு, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ரஜத் அண்ட் பிரின்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க நினைச்சா எந்த ஒரு பர்சனையும் வந்து வெளியில் தூக்கி போட்டு விளையாடலாம், அவங்க நினைக்கிற பர்சனை எலிமினேட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு மனிஷாவும் சொல்றாங்க. சோ இதை பத்தி தான் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. சோ இந்த இடத்துல வந்து ஸ்ருதிகாவும் இருக்காங்க, மனிஷா ரஜத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா. அப்போ ஸ்ருதிகா எதனா பேசுவாங்க ரஜத்துக்காக அப்படின்னு நினைச்சு ஸ்ருதிகா பேசாம இருந்தாங்க. ஸ்ருதிகா வந்து ரஜத்துக்காக சப்போர்ட் பண்ணியும் பேசல, அவரை வீட்டு கொடுத்தும் பேசல. இப்போ த லயன் வந்துட்டு டாகோட குவாலிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் டாஸ்க் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் எனக்கு இந்த தடவை டீம் எல்லாம் பிரிக்கணும்னா வெறும் 3 கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ 3 கேப்டன் ஒன்னு நிஷா வந்து அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நான் கேப்டன் ஆக போறேன், நான் கேப்டன் ஆக போறேன்ட்டு. ஆனா நிக்கி வந்து சொல்றாங்க, இல்ல நானும் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சைட் பாத்தீங்கன்னா நேஹல் வந்து நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு யுவிகா கிட்ட சொல்றாங்க. அப்ப யுவிகா சொல்றாங்க, நீ கேப்டன் ஆகணும்னா உனக்கு நீ ஸ்டாண்ட் எடுக்கணும், நீ தான் உனக்காக பேசணும், அடுத்தவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவிகா வந்து அவங்க டீம் கிட்ட சொல்றாங்க, இவளுக்கு வந்து கேப்டன் ஆகணுமா பாருங்க அப்படின்னு, சப்போர்ட் பண்றீங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில என்ன ஆகுது, திவ்யாவை கேப்டன் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் கேப்டன் ஆகாதவங்க கேப்டன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. நேஹல் ஆல்ரெடி கேப்டனா இருக்கிறதுனால அவங்க வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. சோ திவ்யா வந்து அந்த டீமுக்கு லீட் எடுத்து கேப்டன் ஆகுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரஜத் டீம்ல பாத்தீங்கன்னா நிக்கி வந்து மனிஷாக்கு எதிராக போட்டி போட்டுட்டு இருக்காங்க, நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அர்ச்சனாவும் போயிட்டு நிக்கி கிட்ட கேட்கறாங்க, விட ஒரு தடவை, அவ ஆனதே இல்லை இது வரைக்கும் கேப்டன் ஆகணும்னு கேட்கறானா, விட அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கி ஏற்கனவே நிறைய தடவை கேப்டன் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நிக்கி என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் ஆகல அதனால ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு. மனிஷா வந்து கேட்கறாங்க நிக்கி கிட்ட, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்ட கேப்டன் ஆகிறதுக்கு, நீ வந்துட்டு உட்காந்து எல்லாரும் கூடயும் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றதை தவிர நீ என்ன வேலை செஞ்ச இந்த வீட்டுல, நீ வந்து மத்தவங்க என்டர்டெயின் பண்ணியா, இல்லைன்னா வந்து எதனா பிசிக்கல் டாஸ்க்ல சூப்பரா பண்ணியா, எதுவுமே நீ பண்ணல, அப்புறம் எதுக்காக பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிக்கி சொல்றாங்க, நீ வந்து உன் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை சொல்லிட்ட, ஒரு 2 பேரை தான் நீ ப்ரையாரிட்டியா வச்சிருக்க, ஸ்ருதிகா அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த ஹோல் டீமும் வந்து ப்ரையாரிட்டி தான். ஸோ என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நான் வந்து கேப்டன் ஆனேன்னா இந்த ஹோல் டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனிஷா சொல்றாங்க, யாரு நீ வந்து ஃபைஸ்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டு இருந்தா, அப்போ ஒரே ஒரு பர்சனை தான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், மற்ற டீம் முழுசா விட்டுட்ட. ஸோ அப்படிப்பட்ட ஆளு நீமே 4 பேர் தான் ப்ரையாரிட்டியா வச்சிருக்க, நீ வந்து ஹோல் டீமையும் காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா சொல்றாங்க, இந்த நிக்கி மட்டும் கேப்டன் ஆனானா நம்ம டீம் வந்து ரொம்ப பேடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஸ்ருதிகா சொல்றாங்க, என்ன நடந்தாலும் நான் மனிஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க மனிஷா தான் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த சைட்ல வந்து அத்னன், அர்பாஸ் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல அத்னன் சொல்றாரு, ஓ மனிஷா வந்து நிக்கி கிட்டே சண்டை போடுறாளா, நிக்கிலாம் வந்து அவளை உரிச்சு தொங்க விட்டுருவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நிக்கி வந்து சொல்றாங்க, இந்த ஸ்ருதிகா என்ன இந்த பக்கமும் பேசுறா அந்த பக்கமும் பேசுறா, என்கிட்ட வந்து ஒண்ணு பேசுறா, அப்புறம் அங்க போய் மனிஷா கிட்ட போய் நீ தான் கேப்டன் ஆகணும்னு சொல்றா, என்ன பிளே பண்றானே புரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அத்னன் சொல்றாரு, பாத்துக்கோ ஸ்ருதிகா என்ன ட்ரை பண்ணா உனக்கு புரியுதுல, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ, உனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எனக்கு புரியவே இல்லை, நிக்கி கிட்ட வந்து ஸ்ருதிகா என்ன சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, இல்ல நம்மளுக்கு அந்த சீன் காட்டலையான்னு தெரியல. எனக்கு பார்த்த வரைக்கும் அப்போ வந்து ஸ்ருதிகா வந்து மனிஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் மனிஷா தான் எனக்கு கேப்டன் ஆகணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிக்கி என்ன சொல்றாங்கன்னு தெரியல, இங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க அங்க வந்து ஒண்ணு சொல்றான்ட்டு எனக்கு எதை ரெஃபர் பண்ணி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்குமே என்ன தோணுச்சுன்னா, நிக்கி ஆல்ரெடி நிறைய தடவை கேப்டன் ஆயிருக்காங்க, மனிஷா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு வேணும்ட்டே வந்து மனிஷா கேப்டன் ஆகணும்னு சொல்லும்போது நிக்கி போட்டி போடணும்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்து நிக்கிக்கு தான் இருந்தது வேற. அதனால நிக்கியே வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க, மனிஷா வந்து கேப்டன் ஆகல. அந்த அரினாக்கு போய் கூட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட ஸ்ருதிகா வந்து மனிஷா தான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிக்கி வந்துட்டு ஸ்ருதிகாக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாக்காக ஸ்ருதிகா பேசும்போது கூட ஸ்ருதிகாவை பார்த்து நிக்கி சொல்லிட்டே இருக்காங்க, நீ என்ன அவளுக்கு லாயரா, நீ எதுக்கு அவளுக்காக பேசுற, அவளுக்கு பேசணும்னா அவ பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ நிக்கி கடைசியா சொல்றாப்புல, எனக்கு தான் வந்து இந்த டீம்ல நெறைய சப்போர்ட் இருக்கு. ஸோ நான் தான் வந்து கேப்டன் ஆவேன். ஸோ அர்ச்சனாவும் வந்து நிக்கி தான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதிகா வந்துட்டு உனக்கு நேரத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கோ அர்ச்சனா. உனக்கு வந்து இவங்க 2 பேரும் தானே ஃப்ரெண்டு. மனிஷாக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனிஷா இதுவரைக்கும் கேப்டன் ஆனது இல்ல. நீ வந்து நடிக்கிற அப்படின்ற மாரி, நீ ஃபேக்கா இருக்க அப்படின்ற மாரி அர்ச்சனாவ சொன்னோனே, அர்ச்சனாவுக்கும் வந்து ஸ்ருதிகாவ பார்த்து வாய மூடு. நானும் வந்து உன்ன அளவுக்கு ரியாலிட்டி ஷோ நீ எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கியோ, அந்த அளவுக்கு நானும் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன். நீ தான் வந்துட்டு ஜாகத் போனதுக்கே காரணம். அப்படி இப்படின்ட்டு ஏதோ பழி போட்டுட்டு நீ சீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க அர்ச்சனா. அதாவது ஸ்ருதிகா பண்ண அளவுக்கு ரியாலிட்டி ஷோ வந்து அர்ச்சனாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீயும் நானும் ஈக்குவல் தான், சும்மா என்கிட்ட எகிரிட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனா வார்ன் பண்றாங்க. ஸ்ருதிகாவும் அர்ச்சனா கூட திட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்து மனிஷா வந்து கிவ் அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி விடு, நான் வந்து கேப்டன் ஆகல, ஆனா நான் வந்து நிக்கி இருக்கிற டீம்ல விளையாட மாட்டேன், நான் வந்து காக்கா டீமுக்கு போறேன்னு சொல்லிட்டு காக்கா இருக்கிற டீமுக்கு மனிஷா போய் நின்றுறாங்க. அண்ட் ஸ்ருதிகாவும் போய் நின்றுறாங்க. அப்ப நிக்கி சொல்றாங்க, பாத்தீங்களா அவங்க லாயல்ட்டி பாத்தீங்களா, இவ்வளவுதான், சண்டை வந்துருச்சுன்னு வேற டீமுக்கு போறாங்க, இவ்வளவுதான் அவங்க லாயலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிக்கி வேணும்ட்டே வம்பு இழுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம், டீமுக்கு வந்து மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம். அண்ட் எல்லாரையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போற நிக்கி வந்து கடைசியா என்ன பண்றாங்க நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பையன் வந்து டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு கயிறு கட்டி தொங்குவாங்களாம் 3 கேப்டனும். மேல வந்து ஒரு ஸ்டார் போர்டு இருக்கு. அந்த ஸ்டார் போர்டுல வந்துட்டு ஹூக்ஸ் இருக்கு, ஒரு 11 ஹூக்ஸ் இருக்கு. அந்த 11 ஹூக்ஸ்லயும் வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸோட போட்டோவை வந்து மாட்டி விடணும். அதுதான் அந்த மேல இருக்கிற ஸ்டார்ல. அதை வந்து அந்த போட்டோஸ் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிட் இருக்கு, நிறைய வைக்கோல்லாம் போட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போட்டோஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு போட்டோ கிடைச்சோன்னா எடுத்து வந்து மாட்டணும். இதை வந்து டீம் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது, யார் யாரை சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு கேப்டன் வந்து ஒரு வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நிக்கி வந்துட்டு நான் கத்தாரியாவை வந்து வைஸ் கேப்டனா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காக்கா வந்து நான் விக்ராந்த் வைஸ் கேப்டனா கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நான் கரணை வந்து வைஸ் கேப்டனா கூப்பிடுறேன் அப்படின்றாங்க. அந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுது லீட எடுக்கிறதே பாத்தீங்கன்னா காக்கா தான். காக்கா விக்ராந்த் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு நிறைய பேரோட போட்டோஸ் அந்த ஸ்டார்ல மாட்டிடுறாங்க. ஸோ அந்த போட்டோ ஸ்டார்ல மாட்டும் போது இந்த டீம்ல இருக்கவங்க போட்டோஸ் தான் மாட்டணும், அந்த டீம்ல இருக்கவங்க போட்டோஸ் தான் மாட்டணும், இல்லை எந்த போட்டோ கையில கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து மாட்டிடலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கரண் வந்து ரொம்ப நேரமா போட்டோ தேடுறாரு, அவருக்கு கிடைக்கல. சிவத்தோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, கரண் வந்து குனிஞ்சு நிமிந்து தேட மாட்டேங்காரு, சும்மா நின்ன இடத்துல இருந்தே கால் ஆட்டிட்டு இருக்காருன்னு. ஆனா பார்க்கும்பொழுது கரண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கோலெல்லாம் தூக்கி போட்டு தேடின மாதிரி தான் இருந்தது. பட் சிவத் வந்து நல்லா உட்காந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. கரண் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவர் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்காரு, மூச்சு வாங்கி கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் வந்து வேற லெவல்ல எல்லா போட்டோஸையும் கடகடன்னு எடுத்துட்டு போய் கொடுத்து காக்கா வந்து ஃபர்ஸ்ட் 11 போட்டோஸை மாட்டிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நிக்கி டீம் வந்து செகண்டா வின் பண்ணாங்க. அப்புறம் தேர்டா வந்தது திவ்யா. அவங்களால டைம்ல கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒரு 11 போட்டோ மாட்டிட்டாங்க. அண்ட் விக்ராந்த் வந்து கரண்ட்க்கு ஹெல்ப் பண்ணாப்ல. ஸோ அப்படிதான் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. இது நடுவில் கரண் வேற என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கிடைச்ச சில போட்டோஸ் கூட கட்டாரியா கேட்கிறாருன்னு சொல்லிட்டு கட்டாரியா கிட்ட கொடுத்து அமிச்சிட்டாரு. அது வந்து பிரின்ஸ்க்கு ரொம்ப கோவம். எதுக்காக வந்து கட்டாரியாக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கத்திட்டு இருந்தாரு. அது கரண் சொன்னாரு, அவங்க வந்து கேட்கறாங்கல்ல ஒரு போட்டோ கொடுங்க ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்கறாங்க, அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஸோ கரண் வந்து கேமே புரியாம அவர் வந்து நிறைய போட்டோஸ் கட்டாரியாக்கு கொடுத்துட்டதுனாலே வந்து அவங்க டீம் வந்து வின் ஆகாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா வந்து கரண் அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அவருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு இல்லையா. ஸோ டாக்டரே பார்க்க போயிட்டாரு அவரு. அதுக்குள்ள வந்துட்டு லயன் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணது காக்கா டீம். ஸோ காக்கா வந்து என்ன பண்ணலாம், மிச்ச 2 டீம் குரூப்ல இருந்து ஒரு 5 பேரை வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால காக்கா வந்துட்டு டிசைட் பண்ண நிக்கிறாரு. அப்போ விக்ராந்த் வந்து காது கடிச்சுட்டே இருக்காப்ல, இவங்களை வந்து நாமினேட் பண்ணலாம், அவங்கள வந்து நாமினேட் பண்ணலான்ட்டு. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா முக்கியமான 3 பிளேயர்ஸையும் போட்டுருக்காங்க. ஃபைஸு அத்னான், இவங்க 3 பேரையும் வந்து ரஜத் டீம்ல இருந்து போட்டுருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ரஜத் டீம்ல இருந்து போய் பேரம் பேசுறாங்க, ஃபைஸுவையாவது எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு டீல் பேசுறாங்க, எங்களுக்கு வந்துட்டு அருஷியை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போடாம இருந்தாதான் நாங்க வந்துட்டு ஃபைஸுவை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டாங்க. ஸோ ஃபைஸுவை வந்து அருஷிக்காக எடுத்துட்டு நட்டாலியாவை போட்டாங்க டேஞ்சர் ஜோன்ல. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிக்கிக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருந்தது போடுறதுக்கு. ஸோ அப்ப நிக்கி கிட்ட லைன் கேட்கிறாரு, யார் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறீங்கன்ட்டு. அந்த ஸ்டார்ல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ல ஹமதோட நேம் இருந்தது. ஸோ ஹமதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் நிக்கி என்ன சொல்றாங்க, மனிஷாவை சொல்லலாம், ஏன்னா அவ தானே வந்துட்டு நம்ம டீம் வேணாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்ல போய் நின்னா அவள் லாயலால, அதனால அவ பேரை சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்து 3 பேர் போய் உட்காந்துருக்காங்க, இப்போ மனிஷாவையும் வேற சேர்த்து சொல்லணும், என்ன அர்த்தமே இல்லாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அதாவது அவங்களோட வெஞ்சன்ஸ் அங்க காட்டுறாங்க, அவ்வளவுதான். நிக்கி வந்து நான் டீம் அப்படின்னு பாக்குறேன்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா டீமை பார்க்கல, அவங்க வந்துட்டு அவங்களுடைய வெஞ்சன்ஸ் தான் அங்க காட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அப்பதான் அர்ச்சனா சொல்றாங்க, மனிஷாவை தூக்கி போட்டோன்னா ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஆல்ரெடி நம்ம மக்கள் வந்து அங்க 3 பேர் இருக்காங்க, ஃபைஸா அத்னன் துஷ்யந்த் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுல வந்து நீ மனிஷா வேற தூக்கி போட்டோன்னா ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடும், ஓட்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால நீ வந்து அவங்க சைட்ல இருந்தே 2 ஆளை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ ரொம்ப யோசிச்சு தீனோ அண்ட் ஷைனி இவங்க 2 பேரையும் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறாங்க. அதையுமே பிரின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ எல்லாத்தையும் டேஞ்சர் ஜோன்ல போட்டு வந்த பிறகு நிக்கி வந்து சொல்றாங்க, கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நிக்கி,
எல்லாரும் வந்து ஹமித டேஞ்சர் ஜோன்ல போடு அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. எனக்கு வந்து பிரின்ஸ் கிட்ட ஒரு அலையன்ஸ் இருக்குல்ல, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஹமித போடுறது? நான் வந்து இந்த ஒரு காம்படிஷனுக்காக பிரின்ஸை எதிர்த்துக்க நான் விரும்பல, அவர்கிட்ட இருக்க அலையன்ஸ் எனக்கு கெட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே போய் பிரின்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. ஸோ நான் உங்களுக்காக தான் போடல, நான் ஏன் போடணும்? மற்றவங்களுக்காக ஹமித தூக்கி எதுக்காக டேஞ்சர் ஜோன்ல போடணும்? உங்ககிட்ட எனக்கு அலையன்ஸ் இருக்கு, ஸோ அதை நான் கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண காரியத்தை பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு லாயலா இருக்கிறேன் அப்படின்றத காட்டணும்னு சொல்லிட்டு நிக்கி போய் பிரின்ஸ் கிட்டயும் சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்காக தான் ஹமித போடல அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சர் ஜோன்ல போடல அப்படின்னு. ஸோ இதனால என்ன ஆகும், நெக்ஸ்ட் டைம் நிக்கி வந்து ஒரு வேலை போனாங்க டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்கன்னா அவங்க டீம்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட மற்றவங்களாம் காப்பாற்றுவாங்க. பிரின்ஸ் டீம்ல இருந்து நிக்கியை காப்பாற்றுவாங்க அலையன்ஸ் வச்சுக்கிறதுனால. ஸோ ரெண்டு சைட்லயும் நம்ம விளையாடலாம் அப்படின்றது மாதிரி பாக்குறாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து என்னதான் நிக்கியோட ஃப்ரெண்டா க்ளோஸா இருந்திருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனைனாலே இவங்க 2 பேருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஸ்ருதிகா ஃபுல்லா மனிஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, எப்படி அவுட் ஆனாங்க, எப்படி இத்தனை பேர் உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க, காக்கா இடத்துல வந்து மனிஷா இருந்திருந்தானா நம்மளுக்கு பிரச்சனை இருந்திருக்காது, மனிஷா கேப்டன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, எப்படி இருந்தாலும் மனிஷா கேப்டன் ஆயிருந்தா வின் பண்ணிப்பாளா இல்லையான்னு சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் காக்கா பிளேஸ் வந்து அவளால ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடியாது, அந்த டீமுக்கு கேப்டன் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, காக்கா பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு. ஆனா ஸ்ருதிகாவுடைய வாதம் என்னன்னா, நிக்கி ஓகே கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டா, இன்னொரு கேப்டனா வந்து நாங்க மனிஷாவை தான் வைப்போம்னு எல்லாரும் சண்டை போட்டிருந்தீங்கன்னா மனிஷா வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு கேப்டன் ஆயிருப்பாள், ஸோ நம்ம பேர்லாம் நம்ம ஆட்கள் பேர்லாம் அவ்வளவா மாட்டிருக்காதுல்ல அப்படின்றது தான் ஸ்ருதிகாவுடைய வாதம். ரஜத் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ரஜத் வந்து என்ன சொல்றாருன்னா, இவ வேஸ்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு புரிஞ்சிக்காம. நான் சொன்னது ஏதாவது ஒரு 3 கேப்டன் தான், ஸோ எப்படியாவது சண்டை போட்டு மனிஷாவையும் ஒரு கேப்டன் ஆக்கிருந்தீங்கன்னா நம்ம சைட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமேன்றது தான் ஸ்ருதிகாவுடைய வாதம். அதுக்கப்புறம் மனிஷா கிட்டயும் போயிட்டு ரொம்ப கத்துறாங்க ஸ்ருதிகா, நீ ஏன் இப்படி பண்ண, நீ வந்து கேப்டன் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருந்த, நான் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணேன், ஸோ நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீ பேக் அடிச்சுட்டு டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு. மனிஷா சொல்றாங்க, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அங்க டீம் ஃபுல்லாவே வந்து நிக்கின்னு சொல்லும் பொழுது நான் போயிட்டு நான் கேப்டன் ஆவே நிக்க முடியாது, அங்க என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்குறதுனால நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஸ்ருதிகா வந்து அதெல்லாம் கிடையாது, நீ சொன்ன நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், ஸோ சப்போர்ட்டர்ஸ் தான் கடைசியா ஃபூல் மாதிரி ஆகுறாங்க இப்படி பண்றதுனால, உனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸே இல்லை, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீ கேப்டன் ஆகலன்னு சொன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு கேப்டன் ஆகுற அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இல்லை, நீ விட்டு கொடுத்துடுற, கடைசி வரைக்கும் போராடாம நீ விட்டு கொடுத்துடுற, அதனால நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நினைக்காத அப்படின்றாங்க. அப்ப மனிஷா சொல்றாங்க, ஒரு 3-4 பேர் நினைக்கிறதுனால நம்ம கேப்டன் ஆக முடியாது, உனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க மனிஷா. லூஸ் மாதிரி நீ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா கோமா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, பிரின்ஸோட இது வந்து லீட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. பிரின்ஸ்க்கு வந்து 2 கேப்டன் கிடைச்ச மாதிரி ஆயிட்டாங்க. பிரின்ஸ் சொல்ற பேச்சு கேட்பாப்ல, காக்காவும் வந்து பிரின்ஸ் சொல்ற பேச்சு கேட்பாப்ல, சோ லீட் எடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஸ்ருதிகாவுடைய வாதம். பட் அது அங்க யாருமே புரிஞ்சிக்கல, எல்லாருமே வந்து ஸ்ருதிகாவை தான் தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுல வந்து கேம் புரியல அப்படின்ற மாதிரி அவங்கள தான் வந்து கிண்டலா பாத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். சோ இங்க வந்து அத்னன் டேஞ்சர் ஜோன் காமிச்சோன்னு அத்னன் வந்து விக்ராந்த் கிட்ட சண்டை போடுறாரு. அத்னனை வந்து டேஞ்சர் ஜோன் காமிச்சோன்னு காக்கா டிசைட் பண்ணோம், நீ எது காக்கா அதுல போய் ஏதோ சொல்லி நீ வந்துட்டு அவனோட நேம்ஸ் எல்லாம் மாட்டி விட்ட, எங்க நேம்ஸ் எல்லாம் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்த் ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிடுறாரு. திட்டினோட பிரின்ஸ் வந்துடுறாரு, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படி நீ இப்படி பேசலாம், உன்னை நான் செருப்பால அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து வார்த்தைகள் விட ஆரம்பிச்சிட்டாரு பிரின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்டா போயிடுச்சு. இப்போ வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாங்க, ஓட்டிங்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைஸு வந்து அந்தன் கோட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபைஸுக்கு வந்து ஓட்டிங்காக எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்காரு ஃபைஸு. அதுல வந்து ரஜத் கிட்ட போய் கேட்கிறாரு, ஃபைஸ்க்கு ஒரே ஒரு ஓட் கொடுன்னு. அப்ப ரஜத் சொல்றாரு, இல்ல நான் துஷ்யந்துக்கு போட போறேன். நிக்கி கிட்ட போய் ஒரு ஓட் கேட்கிறாரு. நிக்கி சொல்றாங்க, இல்ல நட்டாலியா என் ஃப்ரெண்டு, ஸோ நான் அவளுக்கு ஓட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைஸ்க்கு வந்து அவர் எல்லாருக்கையும் கேட்டு பார்த்தாரு, யாருமே வந்து ஓட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைஸ்க்கு வந்து 0 ஓட் ஆயிடுச்சு, ஓட்டிங்கே கிடைக்கல. அது இல்லாம நீலம் துஷ்யந்த் ஆல்ரெடி அவங்க 2 பேர் டேஞ்சர் ஜோன் போயிட்டாங்க. நீலம் எப்படி டேஞ்சர் ஜோன் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ல மாற்ற டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்து நீலமோட போட்டோவே வரலையா, அதனால அவங்க டேஞ்சர் ஜோன் போனாங்க. அப்ப நீலம் கிட்ட லைன் கேட்டாரு, நீ எப்படி டேஞ்சர் ஜோன் போன நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நீலம் சொல்றாங்க, வேணும்ட்டே ரஜத் வந்து என் போட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ரஜத் சொன்னாரு, நான் அந்த பிட்டு கிட்ட கூட போல, அது உள்ள கூட போல, அப்புறம் நான் எப்படி உன் போட்டோ எடுத்து ஒழிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்ட் தான், மொத்தமே இல்லாம ரஜத் மேல நீலம் பழி போட்ட மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல. சோ இவங்க தான் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இப்போ ஓட்டிங்காக ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட் பண்றாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனா ஃபைஸுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபைஸ்க்கு வந்து ஓட்டே இல்லை. ஸோ ஃபைஸ் கண்டிப்பா வெளில போறாருன்னு வந்து தெரிஞ்சு போச்சு. ஃபைஸ் வந்து கண்டினியூஸா டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டே இருக்காரு. அத்னனையும் ஃபைஸையும் அடிக்கடி டேஞ்சர் ஜோன் அமைச்சிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஃபைஸ் தான் போவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தரையா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியா வன்ஷேஜ் கிட்ட வந்து லைன் கேட்கிறாரு, மெஹல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. வன்ஷேஜ் வந்து சூப்பரா இருக்கு, நீங்க ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்க, அப்ப நீங்க என்ன அனுப்ப போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு லைன் சொல்றாரு, இல்ல உனக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஸோ இன்னைக்கு நைட்டும் நீங்க படுத்துக்கலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி அனுப்புறாங்க வன்ஷேஜ். இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் ரஜத் வந்து துஷ்யந்துக்கு ஓட் போட்டிருந்தாலும் என்ன நடந்ததுன்னா,
எலிமினேட் ஆக போகிறது வந்து 3 பேர் அப்படின்னு லயன் சொல்லிட்டாரு. எக்ஸிட் ஆர்டர் வந்து 3 பேருக்கு கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. எக்ஸிட் ஆக போற 3 பேர் யாருன்னு சொன்னா நீலம், துஷ்யந்த் அண்ட் ஃபைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீலம் அவுட் ஆகுறாங்கன்னு உடனே அங்க யுவிகா போய் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, எங்க தப்பு நடந்துச்சு, யார் வந்து ஃபிளிப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ நீலம் ஓட் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல ஓட் போடாம விட்டுருக்காங்க. ஸோ கணக்கு தப்பா இருக்கு, அதனால நீலம் வெளியில போயிட்டாங்க. அது இல்லாம இப்ப ரஜத் டீம்ல இருந்து 2 பேர் வெளில போயிட்டாங்க. துஷ்யந்த் போயாச்சு, அடுத்தது வந்து ஃபைஸும் போயாச்சு. ஸோ துஷ்யந்த் போகும்போது சொல்லிட்டு போறாரு, இங்க வந்து டிசர்விங் ஆளெல்லாம் வின் பண்ண மாட்டாங்க, இங்க வந்து யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கத்தை கொட்டிட்டு வெளில போயிடுறாரு. ஸோ ஃபைஸ் வந்து கண்டினியூஸா 7 டைம்ஸ் கிட்ட வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்து இந்த தடவை கண்டிப்பா எவிக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எவிக்ட் ஆயிட்டாரு. அவரும் எக்ஸிட் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. எஸ் 3 கண்டஸ்டன்ட் வந்து நேற்று எக்ஸிட் ஆயிட்டாங்க மெஹல்ல இருந்து. ஃபைஸும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரை வந்து இந்த துஷ்யந்த் அண்ட் ஃபைஸ் வந்து எவிக்ட் ஆகி போனதுல ரஜத்துமே சொல்றாரு, இந்த ஒரு எவிக்ஷனை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைஸும் சொல்றாரு, நான் ஒரு ஓட்காக ரொம்ப கெஞ்சின எல்லாருக்கிட்டையும் யாருமே ஓட் பண்ணல, பட் இந்த நாளை நான் மறக்க மாட்டேன், என் மனசுல வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுன்னு சொல்றாரு ஃபைஸு கிட்ட, இதை வந்து ஆல்ரெடி பிரின்ஸ் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம 3 பேரையும் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து அவரோட டார்கெட். ஸோ அதை வந்து அவர் பண்ணிட்டாரு சிறப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் மனிஷா வந்து வன்ஷேஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கு வந்து நீலம், துஷ்யந்த் அப்புறம் ஃபைஸ் இவங்கெல்லாம் போனதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தான், இவங்கெல்லாம் போகணும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த எபிசோட் முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா நிக்கி தான் வந்துட்டு ஒரு சேஃபான பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லலாம். நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த டீமோட விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பிரின்ஸ் கிட்ட நல்ல ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது மூலமாக வீட்டில் ரொம்ப நாள் நிலைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டபுள் சைடும் வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது வீட்டில் எல்லாருக்கும் கிளியராக தெரியுது. பட் அது ஓப்பனாகவே அவங்க செய்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு தான் செய்கிறாங்க, பின்னாடி ரகசியமாக வச்சு மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரி செய்யல, அவங்க ரொம்ப ஓப்பனாகவே செய்கிறாங்க. ஸோ இந்த டீமுக்கு விளையாண்டு பிரின்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு, இந்த டீமுக்கு விளையாண்டு எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிக்கி வந்து அவங்களுக்கு ஓட் பண்றது இல்லை, பட் இந்த டீம்ல விளையாண்டாலும் அவங்க டீம் பிரின்ஸ் டீம்ல இருக்கிற ஆட்களை வந்து நல்லா காப்பாத்துறாங்க. ஓட்டிங்லாம் வரும்பொழுது அவங்க டீமுக்கு தான் ஓட் பண்றாங்க, பட் பிரின்ஸ் டீம் வந்து சேஃபா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. பிரின்ஸுக்கு வந்து சில பிளேயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், யூவிகா, அருஷி, ஹாமித் இவங்கலாம். ஸோ அவங்களெல்லாம் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நிக்கி பார்க்கணும். ஸோ இந்த ஹெல்ப் நிக்கி பண்றதுனால பிரின்ஸ் வந்து நிக்கியை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஃபைனலாக பிரின்ஸ் எப்படி வந்துட்டு ஃபைஸும் இவங்க டீமை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாரு. அது மாதிரியே வந்துட்டு அவங்க 3 பேர்ல ஒருத்தரை வந்து எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாப்ல. ஸோ ஃபைஸ் வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ ஃபைஸும் அண்ட் அதன் தான் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்க 3 பேரையுமே ஒன்னா போட்டு ஒருத்தரையும் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த 2 பேர் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரமே வந்து பிரின்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.